வணக்கம். வணக்கம் சொல்வது நான் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக உங்களோட எனக்கு தெரிந்த சில பச்சளைகள், உடல் பிணி நீக்கும் மருந்துகள், அதை பற்றி இயற்கை மருந்துகளை பற்றி உங்கள்கிட்ட பேச இருக்கேன். அதுக்கு நீங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நல்ல நல்ல தகவலாம் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன தழைன்னு தெரியுதுங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுதான் ஓதியந்தழை. ஓதியந்தழைன்னா ஓதி பெருத்தால் உத்தரத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அது ஏன் சொன்னாங்கன்னா, ஒதிய மரம் எளிமையாக வறட்சியிலையும் கூட சரசரன்னு பெருக்குன்னா மொத்தமாக போயிடும். அது அப்போல்லாம் ஓட்டு வீடு தான் கட்டுவாங்க. அந்த ஓட்டு வீட்டுக்கு அது பயன்படாது. அதுக்காக தான் அதுமாரி சொன்னாங்க. ஆனால் அதில் பெஞ்சு கோத்துங்க. அந்த பெஞ்சில் படுத்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கு சமம். ஒரு நாள் படுத்தா அவ்வளவு குளுமை. அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பெஞ்சில் படுங்க. நல்லது, உடலுக்கு நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது, சரிங்களா? முக்கியமாக அந்த இலையை பற்றி நான் உங்களை காட்டினேன். அந்த இலை எதுக்குன்னா, இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த 7 மாதம் 8 மாதத்தில் கால் ஊதி போயிடும். அதாவது ஊதி போடுன்னா சுரந்து போயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இலையை வெந்நீரில் போட்டு இதை எடுத்து ஒத்து கொடுத்தாங்கன்னா அந்த வீக்கம் உடனே வடியும், சரிங்களா? எளிமையான வைத்தியம். இதை செய்யாமல் டாக்டர்கிட்ட போனால் 1000 2000 விலை நிறையா போகும். அதோட இந்த காடு மாதிரி ஒத்து கொடுக்கறது இல்லாமல் சுரைக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ இது மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகளை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? இந்த ஒதிய மரத்தை பற்றி சொல்லணும்னா, திருமணத்துக்கு போத்து வச்சு திருமணம் தாலி கட்டும்போது வைப்பாங்க பார்த்தீங்களா? அது இந்த ஒதிய மரத்து பொத்து தான். ஏன்னா இது சரசரன்னு பெருக்குன்னு சொன்னல, இது பல கிளைகள் விடும். குடும்பம் அது மாதிரி தழைத்து ஓங்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறது. நான் மற்றொரு வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்கிறேன்.